இந்த உலகத்திலே உங்களை நாங்கள் உருட்டி புரட்டி கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உருட்டி புரட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல போய் அப்படி நிப்பாட்டிடுமா. அதுதான் மறு உலக வாழ்க்கை. அதுதான் மறு உலக வாழ்க்கை. அங்கே போய் நின்றும். அதுக்கு மேலே நாள் கிடையாது, மாதம் கிடையாது, வருடம் கிடையாது, நிரந்தரம். எந்த காலத்திலும் அழிவு என்பதே இல்லை. நல்லா ஞாபகம் வைத்துக்கொள். அந்த நாளைக்காக வேண்டி நீ நன்மையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இதை உருண்டு உருண்டு போய்கிட்டு இருக்குப்பா. நீ நல்லதை பார்த்து நல்லதை செஞ்சுக்கிட்டே இரு. நாளைக்கு வந்து நிற்க போகுது கியாமத்து நாளில். அதுக்கு மேலே உருளாது. நாள் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்போதும் போல கியாமத்து நாளில் இரவு பகல் என்பது இல்லாமல் எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அது ஹைரும் அபுகா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அதுதான் சிறந்த வாழ்க்கை, அதுதான் நிரந்தர வாழ்க்கை, அதுக்கு அழிவே கிடையாது அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி உருண்டு ஓடக்கூடிய உலகத்தில் நாம அல்லாஹ் வட்டு எதை எதிர்பார்க்கின்றான்? ஏதோ சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தைய பெறணும், அந்த ஒரு லைஃபோடு முடிஞ்சா இதெல்லாம் செய்யலாம். மார்க்கத்தில் அனுமதி. சம்பாதிக்கக்கூடாது என்பது அல்ல, வீடு கட்டக்கூடாது என்பது அல்ல, விவசாயம் செய்யக்கூடாது, வேலைகள் பார்க்கக்கூடாது என்பது அல்ல. இது எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு நீ ஒரே ஒரு நோக்கத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதுதான் தௌஹீது. அந்த தௌஹீது தான் நம்ம இடத்துல வரணும். அது என்ன தௌஹீது? எல்லாம் ரப்பை கொண்டு தான். என்னை அசைப்பதும் ரப்பை கொண்டு, என்னை பேச வைப்பது ரப்பை கொண்டு, என்னை பார்க்க வைப்பது ரப்பை கொண்டு, என்னை உங்க வைப்பவன் ரப்பை கொண்டு, உங்களதை உள்ள போக வைக்கிறதும் என்னுடைய ரப்பு, உள்ள போய் சிரிக்க வைக்கிறதும் என்னுடைய ரப்பு, அதை வெளியாக்கி விடுவதும் என்னுடைய ரப்பு. உடைய வாழ்க்கை சதா தௌஹீதில் இருக்க வேண்டும். எந்த தௌஹீது? ரப்புடன் தொடர்பு கொண்டதாக இருக்க வேண்டும். அதைத்தான். அதனால தான் கபூரில் முதல் கேள்வி மண் ரப்புக்க. இருந்தியா? இது சம்பாதிச்ச, நான் இல்லைன்னு சொல்லலை, தாராளம், ஹராம் சொல்லவில்லை மார்க்கம். வெளிநாடு போகக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. எல்லாம் நீ சம்பாதித்து செய்தாலும் என்னுடன் தொடர்பு கொண்ட நிலையிலே நீ இருந்தாயா? அதுதான் எனக்கு கேள்வி கபூரில். பாருங்க, கொஸ்டின் ரொம்ப லேசு. ரப்பி அல்லாண்டு போயிடலாம் நம்ம நினைப்போம். இல்லை இல்லை, நாம் ரப்பை கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அணுவணுவாக அணுவணுவாக நொடி நொடியாக ரப்புடன் தொடர்பு கொண்டதாக இருக்கணும். அதுக்கு தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் தௌஹீது. அதுதான் தௌஹீது. வேறு எந்த இதுக்கும் இப்படித்தான் அப்படித்தான் என்பது அல்ல. உன்னுடைய அத்தனை சொல், உள்ளமை, செயல், தன்மை, ஆதிக்கம் அத்தனையும் நீ அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கின்றதா? அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த தௌஹீது தான் தௌஹீது. அந்த தௌஹீதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ கேட்டாங்க, அல்லாஹ் மர்ஸுக்னி இல்ம தௌஹீது, எனக்கு தௌஹீதுடைய இல்ம கொடு. என்ன? சதா உன்னுடன் தொடர்பு கொண்ட நிலையில் இருக்க வேண்டும், சதா உன்னுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும், உன்னை கொண்டு நான் வாழ்க்கை நடத்த வேண்டும். நான் உன்னை மறந்துவிட்டு என் தைரியத்தை கொண்டு, என்னுடைய பணத்தை கொண்டு, என் உறவை கொண்டு, என்னுடைய வெளிநாட்டு பயணத்தை கொண்டு எல்லாம் வந்து நம்மளை அப்படியே ஏமாத்துது. பயன்படுத்தக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல, ஆனால் ஏமாற்றத்தில் விழுகக்கூடாது என்பதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு தான். இங்க வர வச்சது என்னை அல்லாஹ் தான், பேச வைக்கிறது அல்லாஹ் தான், அடுத்து என்ன பேச வைக்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் என்னை பேச வைக்கிறான், உங்களை அல்லாஹ் தான் கேட்க வைக்கிறான். இதுதான் தௌஹீது. கேட்க வைப்பவன் அவன்தான், பேச வைப்பவன் அவன்தான், அனுபவிக்க வைக்க வேண்டியது அவன்தான். அந்த தௌஹீதிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்திலேயே அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அவனுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்துட்டான். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் அந்த உலகத்தில் தந்துடுறேன், ஆனால் அதை கொண்டு நீ என்னுடைய ஞாபகத்தை கடி, ஏன் சிந்தனையில் இரு. இதைத்தான் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லா யன்ஃபவு மாலுன் வலா பனூன். உங்களுடைய பிள்ளை செல்வம், பொருள் செல்வம்
இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் அளிக்காது மறுமையில். எங்கு தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. இல்லா அத்தல்லாஹு பி கல்பின் சலீம், சலாமத்தான கல்வை கொண்டு வந்து என்கிட்ட வந்தாலே தவிர இதெல்லாம் உனக்கு பிரயோஜனம் அளிக்காது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது என்ன சலாமத்தான கல்பு? நல்லா யோசிக்கணும். இந்த ஆயத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கறதுன்னு சிந்திக்கணும். இந்த ஆயத்துக்குள்ள அர்த்தம் என்ன? நாம தமிழில் பிரட்டி பார்த்தா கூட முழுமை அடைய முடியாது. அதற்கான இல்லை என்று சொல்லவில்லை, படியுங்கள். ஆனால் முழுமை அதோடு முடித்து விட்டது என்று எண்ணாதீர்கள். ஏன்னு கேட்டால் குர்ஆனில் எத்தனையோ ஆயத்து சில திடீர்னு ஞாபகம் வருது, நான் சொல்லிக்கிறேன். உண்மையாக நேரடியாக அதுக்கு அர்த்தம் வச்சுக்கிட்டா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹு ஜல் ஷானு வத்தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், வஜஅல்னா லக்குமுல் அர்ல தலூலா ஃபம்ஷு பி மனாகிபியா. இந்த பூமியை உங்களுக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோம். சம்பாதிச்சு எல்லாம் பயன்படுத்தலாம். ஜாயிது அதில் என்ன சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் ஆயத்து நல்லா பாருங்கள். ஃபம்ஷு ஃபி மனாகிபியா, நடந்து செல்லுங்கள், நடந்து சென்று அதை தேடிக்கொள்ளுங்கள்ங்கிறான். இந்த ஆயத்துக்கு என்ன விளங்குவீங்க? உலமாக்களை அணுகணும், நல்லவர்களை அணுகணும். நாம தெரிஞ்சு நாம படித்து நாம முடிவு வைக்க முடியாது. அப்படி என்றால் இது பம்சு அரபியில் நடக்கிறதுக்கு சொல்றது. நடந்து வரோம்ல தெருவில், அந்த நடக்கிறதுக்கு சொல்றது. பூமியை உங்களுக்கு நாங்கள் வசப்பத்து கொடுத்து அத்தனை சௌரியங்களும் செஞ்சிருக்கிறோம், நீங்கள் அதில் நடந்து சென்று தேடிக்கொள்ளுங்கள். அப்படின்னு என்னங்க, கடதொருக்க டூ வீலரில் போகக்கூடாதா? எல்லாம் நடந்தாலும் போக சொல்கிறான். ஃப்ளைட்டில் நம்ம வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடாதா? என்ன இந்த ஆயத்துக்கு என்ன பொருள்? அரபியில் பம்சு என்றால் நடக்கிறது. அப்போ கடையை திறக்கிறதுக்கு நடந்தே போகணும். டூ வீலரில் போகக்கூடாது, காரில் போகக்கூடாது. நல்லா யோசிங்க, இந்த ஆயத்து என்ன பொருள்? அந்த பொருளை குர்ஆன் உடையவர்களுக்கு கேட்டு தெரிந்தால்தான், உலமாக்களை கேட்டு தெரிந்தால்தான் அதுக்குள்ளே விளக்கம் இருக்கும். நான் சொல்கிறேன் இன்ஷா பின்னாடி ஒரு 2-3 ஆயத்தை மட்டும் உங்களுக்கு சிந்தனைக்கு சொல்கிறேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டு விட்டால் ஃபஸ் ஆவ் இலா திக்ரில்லா, ஜும்மாவுக்கு விரைந்து போங்கங்கிறான். நம்ம விரைந்தா வர்றோம். விரைந்துண்டா என்ன அர்த்தம்? கையை காலம் ஆட்டிக்கிட்டு வேகமாக ஓடுறது, அதுக்கிட்ட விரைந்து. அல்லது நடக்கிறத வேகமாக நடக்கிறது. அப்படி வர முடியுமா? அப்படி வந்துக்கிட்டு இருக்கோமா ஜும்மாவுக்கு? எப்போ போல் தான் நான் வர்றோம். ஏதோ நம்ம வீடு தூரமாக இருக்கா, டூ வீலரில் வர்றோம். சரி, இந்த ஆயத்தைப்படி நீங்கள் விரைந்து நடந்து, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எப்படி நடந்து வர்றோம்? விரைந்தா வர்றோம் இந்த ஆயத்தைப்படி. அப்போ இந்த குர்ஆன் ஆயத்தைப்படி நமக்கு விரைந்து அமல் செய்யலையா? விரைந்துன்னு சொன்னால் கை காலம் ஆட்டிக்கிட்டு வேகமாக போகிறது. ஃபஸ்ட் ஆவ் இலா திக்ரில்லா, ஜும்மாவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள்ங்கிறான் அல்லாஹ். இப்போ இது என்ன பொருள்? நேரடியாக நீங்கள் பார்த்தால் விரைந்து என்பதற்கு நாம் தமிழிலேயே புரியலாம். விரைந்து என்று சொன்னால் வேகமாக நடந்து, அந்த நடைய ஓடுக்கு மத்தியில் வேகம் காட்டணும். அப்படி ஜும்மாவுக்கு வாங்கங்கிறேன் அல்லாஹ். அப்போ இதுக்கு என்ன பொருள்? இந்த ஆயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு ஆயத்து இருக்குது, என்ன? வசாரியோ, அது கூட அதுக்கு அதிகமாக அந்த இதை ஆயத்தை ஓதி பயான்லாம் செஞ்சுருக்காங்க, நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கு. வசாரியோ இலா ரப்பிக்கும், ரப்ப இடத்துல நீங்கள் போட்டி போட்டு வாருங்கள். எதுக்கு? பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் போட்டி போட்டு வாருங்கள். இந்த ஆயத்தைப்படி என்றைக்காவது நாம் அமல் செஞ்சுருக்கோம்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. சொத்து சேர்க்கறதுல போட்டி வருது, வீடு கட்டுறதுல போட்டி வருது, வெளிநாடு சென்று சம்பாதிக்கிறதுல போட்டி வருது, அடுத்தவனுக்கு நமக்கு மத்தியில் வாழ்வு துணித உலக பிரச்சனையில் போட்டி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வசாரியு, சாரியுண்டா போட்டி. சிரா என்று ஒரு அரபியிலிருந்து வந்ததுதான் சாரியோ. சிராண்டா ரெண்டு பேர் சேர்ந்து சொல்கிறதுக்கு சொல்கிறது. நிக்கா சிரா, நிக்காக ரெண்டு பேர் இருந்தால் தான் நிக்காக.
கித்தால் வெட்டுறது, 2 பேர் இருந்தால் தான், ஒருத்தன் வெட்டணும் ஒருத்தன் அடி வாங்கணும். அதே மாதிரி சிரா, நீங்கள் போட்டி போடுங்கள்காரா. நீங்கள் பாவமன்னிப்பு தேடும் விஷயத்திலையும் சொர்க்கத்தை அடையிற விஷயத்திலும் போட்டி போடுங்கள். என்னைக்காவது நம்ம போட்டி போட்டிருக்கோமா? ஏன் காரணம், அந்த ஆயத்துக்குள்ள விளக்கம் என்ன ஏதுன்னு தெரியல. நாம் அந்தபடி அமர்ச்சி இருக்குல்ல, ஏதோ எல்லாத்தையும் ஒரே அர்த்தம்ட்டு போயிடுறோம். இன்னும் ஒரு ஆயத்தம் மட்டும் சொல்லி நிறையா இருக்குது. இன்னும் ஒரு ஆயத்தம் முடிச்சு ஃபபிர்ரு இலல்லாஹ், அல்லாவின் பக்கத்தில் ஓடி வாங்க, மின்னல் வேகத்தில் வாங்கங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? மின்னல் வேகத்தில் ஃபிர்ன்னு சொன்னால் பளிச்சுன்னு சொல்லி மின்னல் அடிக்கிறதுல, அந்த மின்னலுக்கு சொல்கிறது பருக்கு. அந்த பருக்குங்கிறது அல்லாஹ். ஃபபிர்ரு இலல்லாஹ், அல்லாவின் அளவில் நீங்கள் விரைந்து வாருங்கள், மின்னலை போன்று நீங்கள் வேகமாக வாருங்கள்ங்கிறான். அப்படின்டா என்ன அர்த்தம்? இது எதுக்கு சொல்ல வரண்டா, குர்ஆனை தயவு செய்து நீங்கள் நல்ல உலமாக்களை அணுகி பழகி குர்ஆன் உடையவர்களை நீங்கள் நட்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னோடியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மறுமையை நோக்கி செல்லும். இந்த ஆயத்தை பார்த்துருக்கலாம். நாளைக்கு உங்கள் 2 பொருளையும் ஏன் அல்லாஹ் சொன்னால், பிள்ளை செல்வம் பொருள் செல்வம் 2 பிரயோஜனம் அளிக்காதுங்கிறான். உன்னுடைய உங்குதல், திங்குதல், உடுத்துதல், சம்பாதிக்குதல், கட்டுதல் எல்லாம் இந்த 2ல் அடங்கி போச்சு. 2க்குள்ளே தான் பொருள் செல்வம், புள்ள செல்வம். இதுக்காகத்தான் எதுக்குப்பா சம்பாதிக்கிற, புள்ள நல்லா இருக்கட்டும். எதுக்குப்பா சாப்பிட்ற, நல்லா உழைக்கணும். ஏப்பா உழைக்கிற, நல்லா சாப்பிட்ணும். எல்லாம் இதுக்குள்ளேயே தான் நம்ம வண்டி ஓடுது. அந்த 2 தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 2ம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. கல்பின் சலீம், சலாமத்தான கல்போடு என்னிடத்தில் நீங்கள் வந்தால்தான். கண்ணியமிக்கவர்களே, ஒரு நாள் சந்திக்கத்தான் போகிறோம் மறுமையை. உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது காலம். யோசித்து பாருங்கள், வேகமாக போது. நாம் மறுமைக்காக என்ன அமல் செய்திருக்கின்றோம், மறுமைக்காக என்ன சேர்த்திருக்கின்றோம், யோசியுங்கள். அப்போ அதற்கு இந்த மாதிரி நம்ம முங்கக்கூடாது, திங்கக்கூடாது, இந்த மாதிரி வேகமாக எந்ததையும் நம்ம முயற்சி எடுத்து விவசாயம் போகக்கூடாது, அங்கேயே இது சொல்ல எல்லாம் செய்யுங்கள். தாராளமாக ஹலால் ஹராமை பார்த்து எல்லாம் செய்யுங்கள். ஃபபிர்ரு இலல்லாஹ், ஒவ்வொரு செயலும் ரப்புடன் தொடர்பு கொள்ளுங்கள், ரப்புடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலும் நாம் ரப்புன்னா என்னவோ, ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளியாசலுக்கு, அதுவும் கூட ரப்பை நினைக்கிறோமா அல்லது வேறு எதுவும் உள்ளத்தில் வேறு எதுவும் வருதான்னு தெரியல. ஒவ்வொரு செயலும் லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா என்று கலிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தயவில்லாமல் உனக்கு கை விரல் கூட அசைக்க முடியாது, தூக்க முடியாது. ஒரு சின்ன நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த நொடியிலும், எந்த நிமிஷத்திலும். அந்த நிமிஷம் அல்லாவை நாம் நினைக்கின்றோமா? நொடிக்கு நொடி அந்த அல்லாவை நாம் நினைக்கின்றோமா? ஏதோ வெள்ளிக்கிழமை வந்தால் போதுமா சிலர்களுக்கு, சிலர்களுக்கு பெருநாளைக்கு மட்டும் வந்தால் போதுமா? இப்படி உலக வாழ்க்கை நாம் போய்கிட்டு இருந்தால் என்ன பெரியவர்களே, அருகாமையில் நம்முடைய வீடு இருக்கு. நல்லா யோசியுங்கள், ஒரு நாளைக்கு நாம் சந்திக்கத்தான் போகிறோம். இந்த வாழ்க்கை எப்படி முடிஞ்சோ அதே மாதிரி அந்த ஒரு கபருடைய வாழ்க்கை என்பது முடியணும். முடிஞ்சிட்டா தான் கியாமத்து நாள். எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை என்ன, ஜிஸ்ம் இருக்கு, உடம்பு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு. கபரில் விட்டு போய் வச்சப்பெல்லாம் இதெல்லாம் இருக்குமா? இருந்தால் தானே பார்க்குறோம். காது இருக்கப்போ தானே கேட்குறோம். அப்போ எல்லாமே நமக்கு இருக்க போகும்போது இது கொண்டு போய் மண்ணில் வச்சா அழிஞ்சு போச்சுங்கிறீங்க. கண்ணியமிக்கவர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். உடம்புதான் அழியும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உயிரோ உள்ளமோ அழிவு இல்லை. இது ஒரு பாடி, அவ்வளவுதான். இந்த பாடி இந்த உலகத்தில் தேவைப்படுதுன்னு எல்லாம் அமைச்சிருக்கான், கையை காலை கண்ணு மூக்கு எல்லாம். ஆனால் கபரில் இந்த பாடி தேவையில்லை. அது ஒரு வேலை பாடி இருக்கு, அது வேற மாதிரி ஒன்று இருக்கு. ஆனால் பார்ப்போம், பேசுவோம், கேட்போம். ஒரு ஹதீஸை பார்த்து கூட எனக்கு ரொம்ப சமீபத்தில் அந்த சிந்தனை அதிகமாக வந்துச்சு. ஒரு ஹதீஸு சமயத்தில் பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சும்மா லேச பார்த்தேன்.
கபூரில் அடக்கம் பண்ணிட்டு இந்த ஹதீஸை எந்த இமாம்களும் மறுக்கலை, எந்த கொள்கை உள்ளவங்களும் மறுக்கவும் இல்லை. உண்மை நடக்கும். என்ன, மையத்தை அடக்கம் செய்து விட்டு 7-8 வச்சு நடந்தால் அந்த மையத்து எல்லாம் நம்முடைய நடையை கூட உணரும், கேட்கும். அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த அடியை கேட்கும். ஹதீஸு எல்லாம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். வயது முதிர்ந்தவர்களே நீங்களும் யோசிங்க. இப்படியே போய்கிட்டு தான் நாம் எத்தனை நாளைக்கு? மறுமையை பயப்படுங்க, கபரை பயப்படுங்க. வாலிபர்களே நாமக்கும் வயசு இருக்குல்ல, அதனால நினைக்காதீங்க. எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எப்போ எப்படி வரும்னு மௌத்து சொல்லவே முடியாது. தாவூது நபிக்கு எப்படி மௌத்து வந்துச்சுன்னு தெரியுங்களா? தாவூது நபி படியில் ஏறுறாங்க. அந்த காலத்தில் பலக படியில் மாடி மாதிரி கட்டி வச்சு அங்கே திக்கிரு தொழுகை நடத்துவாங்க. அப்போ பலகைய படியில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பாதி ஏறிட்டாங்க, மலக்கல் மௌத்து வந்துட்டாங்க. உங்கள் ரூபு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. ஒன்றும் இறக்கி விட்டு இறங்க பின்னாடி வாங்க, இல்லைன்னா மறுமையில் மேலே ஏறின பின்னாடி வாங்க. அப்போ அந்த மலக்கல் மௌத்து சொன்ன செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தியுங்கள்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு அளிக்கப்பட்ட காற்றினுடைய ருசி, காற்றினுடைய அனுபவம் முடிஞ்சு வச்சு. இனிமேல் ஒரு செகண்டு உங்கள் மூக்கில் காற்று போகாது, வராது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ரிசுக்கு முடிஞ்சு வரும்போது சாப்பிட்டு மேலே வந்தீங்கள்ல, அந்த ரிசுக்கோட முடிஞ்சு. உங்களுடைய அத்தனையும் இந்த படியோடு முடிச்சு. உணவு கூட காலைல சாப்பிட்டது சரி, இனிமேலும் மூச்சு இழுக்கவும் முடியாது, விடவும் முடியாது, இந்த படியோடு முடிஞ்சு. நான் எப்படி லேட்டாக்க முடியும்? அன்புக்குரிய என்னுடைய அன்பை சஹாபாக்களே, நிலையுங்கள் மரணத்தை. அப்படிங்கும் போது வயசானவங்களுக்கு தான் பரவாயில்ல வரும். நம்மெல்லாம் இப்போ தான் வாலிப பிள்ளையாக இருக்கிறோம். இனிமேல் நம்ம எப்படியோ நடந்துட்டு போகிறோம், இன்னும் கொஞ்சம் நாட்டுக்கு நினைக்கலாமா? அன்பு வாலிபர்களே, நல்லா யோசியுங்கள். சொல்ல முடியாது எப்போ எப்படி எந்த ரூபத்தில் வருதுன்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கான். அந்த மரணத்துக்கு முன்பதாகவே, அந்த மரணத்தை வச்சு அந்த மரணத்துக்கு முன்பதாகவே நீங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ளுங்கள். இது பெரிய பாடம் அல்ல, பெரிய படிப்பல்ல. நல்ல உலமாக்களை அணுகி அல்லாஹ்வுடன் எப்படி சொல்கிறது, அதுதான் தௌஹீத். சதா அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே எப்படி இருப்பது. 4 பாயிண்டில் தெரிஞ்சால் தௌஹீதில் நிலைச்சு நிற்கலாம். 4 பாயிண்ட்டு. 4 விட 5வது பாயிண்ட்டும் கிடையாது, 4 விட குறைச்சி 3 கிடையாது. அவர் தான் தௌஹீத்வாதி, அவர் தான் தௌஹீது. இல்லைன்னா என்னென்னமோ சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் அல்லாஹ் கவனிக்கவே மாட்டான். அதுதான் அல்லாஹ் சொல்லிட்டானே, ஹதீஸில் வருது, உங்களுடைய அமல்களை நான் பார்ப்பதில்லை, உங்களுடைய செயல்களை பார்ப்பதில்லை, உங்கள் உள்ளத்தை தான் நான் பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அமல் எப்படியோ செய்ய, எப்படியோ காட்டிக்க, ஓதிக்க, எப்படியோ செய்ய, ஆனால் உன் கல்பு அல்லாஹ் பக்கம் தொடர்பு கொள்ளணும். அதுதான் தௌஹீத். அதுக்கு 4 பாயிண்ட்டு சுருக்கமாக சொல்கிறேன். பெருசாலாம் என்னால் அந்த மாதிரி விளக்க முடியாது. ஒன்றே ஒன்று, உள்ளமை, தௌஹீத். இந்த உள்ளமையில் தௌஹீதில் நம்ம இருக்கிறோமான்னு பாருங்கள். உள்ளமை அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குதல். இருக்கிறது யாருக்குங்க சொந்தம்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு ஆகிறவன், லா இலாஹ இல்லல்லாஹ், உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். அல் ஹய்யு, அவன்தான் ஹயாத்துக்கு சொந்தக்காரன், அவன்தான் இருக்குதலுக்கு சொந்தக்காரன். இதுதான் உள்ளமை. அப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கீங்க, வீட்டில் மனைவி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எல்லாம் உள்ளதுன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன? எப்படி தௌஹீத் ஆக்குறது? இதெல்லாம் எல்லாம் எப்படி தௌஹீத் ஆக்குறது? நான் இருப்பதும் அல்லாஹ்வை கொண்டு, நீங்கள் இருப்பதும் அல்லாஹ்வை கொண்டு, என் பீவி இருக்கிறதும் அல்லாஹ்வை கொண்டு, என்னுடைய காசு பணம் அத்தனையும் இருப்பதும் அல்லாஹ்வை கொண்டு இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இதுதான் தௌஹீத். அது வருதா நமக்கு? அந்த இல்மு வருதா? சரி, அல்லாஹ் நான்னா 3 பின்னைக்கு பேசிக்கிடுவோம். அதுலேயாவது இருக்கணும். பார்க்குறோம், எத்தனை காட்சிகளை பார்க்குறோம், எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு இருக்குது, அல்லாஹ்வை கொண்டு இருக்குது. நீ உங்களையுமே நீ எத்தனை நாள் பார்த்தோம்? நான் அல்லாஹ்வை கொண்டு தான் இருக்கிண்டு.
என்னமோ உனக்கு அல்லாஹ் 60 வயசு 70 வயசு 80 வயசு உயிரை கொடுத்ததுனால நமக்கு சொந்தமாச்சு, அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணியமிக்கவர்களே, நான் இருப்பது அல்லாஹ்வை கொண்டு தான். எப்போ அல்லாஹ் என்னை இல்லாமல் ஆக்குறானோ, அது தாவூது நபி ஏறின மாதிரி படிக்க ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, பிளேட்டில் போனாலும் சரி. பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர்த்த பிளேட்டில் போகும்போது, காரில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, பைக்கில் போகும்போது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன்? மறுமை ஒன்று வரப்போது, அப்போ நிரந்தரம், அப்போ நீ எதுவும் செய்ய முடியாது. ஒரு சுபானில் ஓட முடியாது, ஒரு அல்லாஹ்வுக்கு மேலே ஓட முடியாது. இந்த துனியாவிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நீ ரப்பை கொண்டு வாழும். இப்போ நான் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிறேன். எதுக்கு? இந்த எப்படி கல்பு சலியமாக ஆக்குறது, அதுதான் கல்பு சலியம். எது? தன்னுடைய உள்ளத்தை ரப்புடன் தொடர்பு கொண்டதாக இருக்கணும். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் செய்ய வைக்கிறான். அதுதானே மௌல நம்ம சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ல வைக்கிறது. அல்லாஹ் வீட்டில் நுழைய போகும்போது இந்த மாதிரி ஓத்துட்டு நுழைங்க, இந்த மாதிரி சம்பாதிங்க, இந்த மாதிரி உங்கள் வேலை என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடன் தொடர்பு உங்களுக்கு இருக்குன்னுக்காட்டு நாயகம் சொல்கிறான். இப்படி கற்றுக் கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு இருந்தால் சாப்பிட்டு முடிக்கிறவன்னு அல்லாஹ் சிந்தனை இருக்கணும் கொஞ்சமாவது. அப்போ என்ன அர்த்தம்? நல்ல குர்ஆன் ஆயத்தை, குர்ஆன் ஹதீஸை மட்டும் தெரிந்தால்தான் நீங்கள் இந்த மாதிரியான நமக்கு விளக்கம் கிடைக்கும். இது அல்லாமல் வேறு யார்ட்டையும் போய் அங்கேயும் போய் தெரிஞ்சுக்கலாம், போய்க்கலாம் முடியவே முடியாது. இந்த ஆயத்து இந்த மாதிரி நிறையா குர்ஆன் கல்வி, அது குர்ஆன் ஹதீஸு ரெண்டில் படித்தா போதும். சரி, எல்லாத்தையும் ரெண்டுலையும் படித்தா நமக்கு எப்படி விளங்குது? குர்ஆன் உடையவர்கள், ஹதீஸு உடையவர்கள், அவங்களுக்கு முழுமையாக தெரியும். ஒரு ஆலிம்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை. 7 வருஷம் ராவு பகலாக அந்த இம்தியான் பரிச்சை டயத்தெல்லாம் அவங்க பார்க்குறதும் படிக்கிறதும், அந்த தப்சீரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பூரா மனதில் வச்சுக்கிறணும். உஷா மாதிரி பால் நடந்துக்கிட்டே போவாங்க, குர்ஆன் விளக்கம் கிடைக்கும். இப்போ நம்ம லேசாக ஒரு தமிழ் பக்கம் பார்த்து வச்சுக்கிட்டு இதோட முடிச்சு நம்ம பார்க்க முடியுமா? அதுக்கு தாகத்தான் சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஆயத்துக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். நீங்கள் பூமியை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம், நீங்கள் நடந்து செல்லுங்கண்டா என்ன அர்த்தம்? 2 வீலரில் போகக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. 2 வீலரில் போய் கடையை திறங்க, காரில் போய் கடையை திறங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் உள்ளத்தால் அல்லாஹ்வை தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி? ஏன்டா இப்படி பறக்கிற உலகத்தை அள்ளி கடிக்கிட்டா போகிற பேசுகிறோமா இல்லையா? ஏன் இப்படி வேகமாக போய்கிட்டு இருக்க, ஓடிக்கிட்டு இருக்க? ஓடி சம்பாரிச்சு என்னத்தடா கண்ட அப்படி பேசுகிறோம். பார்த்தீங்களா? இது மொழி பிரச்சனை. அந்ததை அல்லாஹ் தஆலா மானாவாக ஆக்கியிருக்குன்னா என்ன மானா ஆக்கியிருக்கான்? நடந்து போகிற மாதிரி அமைதியாக போ, உள்ளத்தால். 2 வீலரில் போ, நமக்குள்ள ரிஸ்க்கு என்னவோ அது கிடைக்கும். எனக்கு இங்கே ரிஸ்க்கு இன்னும் சொல்ல முடியாது. அஜத்து வீட்டிலேருந்து அவர் வாங்கி கொடுத்துருக்காரு, அதான் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? யார் வீட்டிலேருந்து வருதோ, எங்கேருந்து வருதோ ரிஸ்க்கு இல்லை. அப்போ பூமியில் உள்ளதை பூரா அல்லாஹ் யாராருக்கு எழுதி வச்சுட்டான். நீ அவன் எழுதி வச்சபடிதான் ஓட முடியும், எழுதி வச்சபடிதான் ஃப்ளைட்டில் பறக்க முடியும், எழுதி வச்சபடிதான் முகத்தரகு தக்தீருகள் ஃபனா எல்லாம் முடிச்சு எழுதி ஜஃபல் கலம் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எழுதி பேனா காஞ்சி வச்சும்பாங்க. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது பேனா காஞ்சி வச்சு முடிஞ்சு, இனிமேல் எழுத்துக்கு வேலை இல்லை. அப்போ உனக்கு இவ்வளவு எல்லாம் உனக்கு தக்தீரில் உனக்கு என்ன இருக்கோ எல்லாம் நடக்கும்போது ஏன் இப்படி ஓடுற? அமைதியாக அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்ட நிலையில் போங்கன்ற அர்த்தம். உள்ளத்தால் அர்த்தம் இதுக்கு வைக்கணும். வெளியே சொன்னால் நடந்து போண்டா, என்னைக்கு நடந்து போய் கடையை திறக்கிறது? ஹைர். 2வது, ஜும்மாவுக்கு தொழுகைக்கு அழைக்கப்பட்டு விட்டால் விரைந்து போக்கள். அப்போ ஒரு ஜும்மாவுக்கு நம்ம வீட்டிலேருந்தே வேகமாக ஓடிக்கிட்டு வரணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையிலிருந்தே வெள்ளிக்கிழமை, இன்னும் சொல்ல போனால் வெள்ளிக்கிழமை ராபு வியாழக்கிழமை வருது, வியாழக்கிழமையிலேயே உங்கள் உள்ளத்தை சரிப்படுத்துங்கள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை வரணும், சீக்கிரமாக அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், அப்படி உள்ளத்தால் விரைவுபடுத்துங்கள். உள்ளத்தால் விரைவு. காலையில் கறி வாங்க போனோம், மீன் வாங்க போனோம், அது இந்த பக்கம் வாரம் கரெக்டாக வாங்கிடுறோம். எங்கள் பக்கமெல்லாம் கிடையாது. இப்போ நல்லா வெள்ளிக்கிழமை ஏன்டா சுண்ணத்தேன் தாராளமாக சாப்பிட்லாம். அப்போ இது போகிறோம் பார்த்தீங்களா? விரைவு காட்டுங்க.
இன்றைக்கி ஜும்மா நாள், சீக்கிரம் வாங்கி கொடுத்துடணும், குளிக்கணும், சீக்கிரம் ஜும்மாவுக்கு போகணும். ஏன்டா ஹதீஸு வருது, போனோம்டா ஒட்டகம் இருந்து குர்பானி கொடுத்த நன்மை, 2வது ஆடு கோழி எல்லாம் வருது இல்லை ஹதீஸில். அப்படின்னு தான் ஏதாவது ஒன்று நம்ம நன்மையை அடையணும் இல்லையா, அதுக்காண்டி சீக்கிரம் விரைவுபடுத்துங்கள்னு அர்த்தம். உள்ளத்தால் இதுதான் எல்லாம் நாடுன்றதும் பாங்க மானா பாங்க. அந்த மானாவை உலமாக்கள் படித்தவங்களுக்கு தான் புரியும். அல்லாஹ் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு நேரடியாக பார்த்தா புரியாது. மானா அல்லாஹ் எந்த உள்ள இதில் சொன்னான், இல்லாட்டி இப்படி தான் மாட்டிக்கணும். சரி, இன்னொன்று போட்டி போட்டு பாருங்கள், வசாரியோ போட்டி போடுங்கள். தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த நல்லமல் விஷயத்தில் வீட்டில் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் ஒரு போட்டி போடுங்க. நீ என்ன தொழுவ போகிற, நானும் தொழுவ வர்றேன் பாரு. நீ என்ன 2 ரக்காத் தொழுத, நானும் 4 ரக்காத் தொழுனா இல்லைன்னு பாரு. நீ என்ன தஹஜ்ஜுதுக்கு 8 ரக்காத் தொழுத, நான் 10 ரக்காத் தொழுனா இல்லைன்னு பாரு. நீ என்ன பள்ளியாசலுக்கு 1000 ரூபா கொடுத்த, நான் 2000 ரூபா கொடுக்குறேன் பாரு. இதுதான் போட்டி. இந்த போட்டியை நாம் பழக வேண்டும். மனைவி கணவன் பழகணும். மனைவிட்டு சொல்லணும், நீ என்ன தஹஜ்ஜுத் தொழுதுக்கிட்டு இருக்க, நான் 4 இருந்து தொழுகிறேன் பாரு, 8 ரக்காத் தொழுதுக்கிட்டு காமிக்கிறேன் பாரு. போட்டி போடுங்க. அல்லாஹ் சொல்கிறானே, அப்போ தான் மகபிரத்து கிடைக்கும், அப்போ தான் சொர்க்கம் கிடைக்கும். போட்டி போடுங்கள். செலவு செய்கிற விஷயத்திலும் சரி, நீங்கள் நன்மையான காரியங்களிலே போட்டி போடுங்கள். போட்டி போட்டு கொண்டே இருங்கள். அதுதான் இதுக்கு அர்த்தமே தவிர விரைந்து போகல்ன்ற அர்த்தம் இல்லை. போட்டி போடுங்கள்னா இந்த போட்டி போடுங்கள்னு அர்த்தம். ஃபபிர்ரு இலல்லாஹ், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடும். ஃபபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் அளவில் நீங்கள் மின்னல் வேகத்தில் வாருங்கள். அல்லாஹுக்கு பிறந்த ஆயத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மின்னல் வேகத்தில் வரணுமா? இது உள்ள சம்மந்தப்பட்டது தான். ஒன்று அப்படி தூக்குனா இது அல்லாஹ் சம்மந்தப்பட்டு என்னை தூக்க வைக்கிறான்ட்டு ஒரு செகண்ட் செஞ்சிடலாமா? செய்ய முடியாதா? இங்கேருந்து நான் திண்டுக்கல் இருந்தால் நினச்சிட்டேன், எத்தனை கிலோமீட்ரு, எத்தனை பஸ்ஸு மாறினா இந்த நினச்சிட்டேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திண்டுக்கல் நினச்சிட்டேன். முடியுமா? முடியாதா? அப்போ அல்லாஹ்வை போய் சேர முடியுமா? முடியாதா? ஃபபிர்ரு இலல்லாஹ், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ்வை கொண்டு தான் அத்தனையுமே என்று சொல்லி ஒவ்வொன்றும் நீ கடப்பை எடுத்து உழுதாலும் சரி, வெட்டினாலும் சரி, அறுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுங்கிறது தொடர்பு வைத்து கொண்டே இருங்கள். ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் சொன்னால், அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க தஃசீரில். ஒரு மனுஷன் காட்டில் இருக்கான், சிங்கம் விரட்டுது. அவன் எப்படி இருப்பான்? எப்படி ஓடுவான்? ஆனால் எவ்வளோ சிங்கம் விரட்டுதுங்க, உயிரை பாதுகாக்கணுங்கிறக்காண்டி அப்படியே விரண்டு அடித்து ஓடுவான். ஏன்? உயிரை காப்பாற்றணும். போடுவாங்க இல்லையா? இதை உதாரணம் காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஈமானை காப்பாற்றணும். இந்த துனியாவில் உலகத்தில் நான் நிம்மதியாக இருக்கணும். அதனால் நம்ம விரண்டு போகணும். சரி, இங்கே விரட்டுது சிங்கம், விரண்டு போனேன். உன்னை யார் விரட்டுறா? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நஃப்ஸு சைத்தான் விரட்டிக்கிட்டே இருக்குது. இதை செய் அல்லாஹ் மறந்துக்கிட்டே உன்னை விரட்டிக்கிட்டு போய்கிட்டு அல்லாஹ்வை மறக்க வச்சு மோசம் கொண்டு போய் தள்ளுது. அவன் மறந்ததை போன்று நாம் இருந்துவிடக்கூடாது. அவர் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு உயிர் இருந்தால் தான் மனைவி மக்கள். அதே மாதிரி ஈமான் இருந்தால் தான் உனக்கு மனைவி மக்கள், சொத்து சோகம், மறுமை. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, உலமாக்களை அணுகுங்கள், உலமாக்களை பிரியப்படுங்கள், விளக்கங்கள் கேளுங்கள், குரானை பல விதத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள், ஒவ்வொன்றும் செஞ்சுங்கள். ஆனால் முக்கியமாக உங்களிடத்தில் சொல்லுவது, நாளை மறுமையிலே இந்த கல்பு சலீம் இப்படி இருந்தால் தான் அத்தல்லாஹு பி கல்பின் சலீம், இந்த தௌஹீதினுடைய இல்மை கொண்டு போய் அந்த மறுமையில் போனால் தான் நமக்கு பிரயோஜனம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்மையான தௌஹீதுடைய இல்மை தந்துடுவானாக. சதா அல்லாஹ் ரசூலுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை விளங்கும் பாக்கியத்தை தருவானாக. அதற்குள்ள உண்மையான நல்லவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்கவர்களே, ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய மருத்துவ உதவிக்காக வேண்டி நீடாமங்கலத்திற்கு வருகை இருந்திருக்கிறார்கள். அவனுடைய கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவனுடைய மருத்துவ செலவு இன்னும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் உதவி நாடி வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவர்கள் தாராளமான முறையில்